எதிர்க்கட்சிகள் மாத்திரமன்றி தமது உரிமைகளுக்காக போராடும் மக்கள் மீதும் அடக்குமுறை பிரயோகிக்கப்படுகிறது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் மக்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கோ சூழலியலாளர்களின் கருத்துக்களுக்கோ அரசாங்கம் முக்கியத்துவம் அளிக்கவில்லை. பேச்சுவார்த்தையின் ஊடாக இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக கலகமடக்கும் பிரிவின் ஊடாக பதிலளிக்க முயற்சிக்கப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இவ்வாறு குற்றம் சுமத்திய முஜிபுர் ரஹ்மான் மேலும் குறிப்பிடுகையில், மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் பொதுமக்களால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளுக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என சூழலியலாளர்கள் பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் அரசாங்கம் மக்களின் போராட்டங்களுக்கோ சூழலியலாளர்களின் கருத்துக்களுக்கோ முக்கியத்துவம் அளிக்காமல் அவற்றை உதாசீனப்படுத்துகிறது. பதிலளிப்பதற்கு ஆளும் தரப்பில் எவரும் முன்னுரிமை அளிக்கவும் இல்லை. குறைந்தபட்சம் இதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் கூட இதற்கு பதிலளிக்கவில்லை. இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஆனால் அரசாங்கத்திடம் இருந்து இதுவரையில் இந்த கேள்விகளுக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை. மாறாக கலகம் அடக்கும் பிரிவினரை அனுப்பி அவர்களை தாக்குவதே அரசாங்கத்தின் பதிலாக உள்ளது. கடந்த ஆட்சி காலங்களில் இவ்வாறு இடம்பெற்றால் அதற்கு எதிராகவும் இவர்கள் கொடியேந்தி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். மின்சார சபை பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக அதனை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றனர். கடந்த அரசாங்கங்கள் செய்ததையே இந்த அரசாங்கமும் முன்னெடுத்து செல்கிறது. திருகோணமலையில் இந்திய நிறுவனத்திற்கு காணி வழங்கப்பட்டமை, நுரைச்சோலையில் அனல் மின் உற்பத்தி நிலையம் நிறுவப்பட்டமை உள்ளிட்ட சகல விடயங்களிலும் அன்று ஜேவிபி மக்கள் சார்பாகவே செயல்பட்டது. ஆனால் இன்று எந்த ஒரு பிரச்சினை தொடர்பிலும் மக்களுடன் கலந்து ஆலோசிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அரசியல், சமூக, கலாச்சார, பொருளாதாரத்தில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாற்று சக்தியாகவே இவர்கள் தம்மை காண்பித்துக் கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தில் ஓர் எழுத்தில் கூட மாற்றமின்றி ஜனாதிபதி அனுர அதனை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க சென்றதை தவிர ரணில் செய்த அனைத்தையும் அனுர தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் மாத்திரமன்றி தமது உரிமைகளுக்காக போராடும் மக்கள் மீதும் அடக்குமுறை பிரயோகிக்கப்படுகிறது. இவ்வாறான வழிமுறைகளை கைவிட்டு மக்களுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.